नमोऽस्तुते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायदपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्ण प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः पाराशर्यवचः सरोजममलं गीतार्थगन्धोत्कटं नानाख्यानककेसरं परिकथा सम्बोधनाबोधितम् लोके सज्जन षट्पदैरहरः पेपीयमानं मुदा भूयात् भारतपङ्कजं कलिमल प्रध्वंसिन श्रेयसे। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं दैवीं सरस्वतीं व्यासं ततो जयं मुदीरये। हरि ओम्. கடந்த வாரம் மகாபாரதம் துரோண பருவம் பார்த்தோம். பாண்டவர்களும் கௌரவர்களும் இந்த குருக்ஷேத்திர களத்தில் யுத்தம் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு வந்த பிறகு முதல் 10 நாட்கள் பீஷ்மருடைய தலைமையில் கௌரவர்கள் பாண்டவர்களை எதிர்த்து போர் புரிந்து 10வது நாள் பீஷ்மர் அம்பு படுக்கையில் விழுகின்றார். அதன் பிறகு கௌரவ சேனைகளுக்கு துரோணாச்சாரியார் தலைமை தாங்குகின்றார். துரியோதனன் துரோணனிடத்தில் சென்று யுதிஷ்டிரரை உயிரோடு பிடித்து வர வேண்டும் என்று ஒரு வேண்டுதலை வைக்கின்றார். துரோணர் 11வது நாள் முதல் யுத்தம் செய்கின்றார். இந்த 11வது நாள் யுத்தத்தில் துரோணர் பாண்டவர்களுடைய படைக்கு ஒரு பெரும்பாலான ஒரு நாசத்தை ஏற்படுத்துகின்றார். யுதிஷ்டிரருக்கு பாதுகாப்பாக அர்ஜுனன் சத்யஜித் அப்படிங்கக்கூடிய ஒரு விராட்ட தேசத்தை தேர்ந்த ஒரு ராஜனை வைத்துவிட்டு விராட்ட ராஜனுடைய சகோதரன் அல்லது மகன் அவரை வைத்து சம்சப்தகர்களோடு யுத்தம் செய்கின்றான் அப்படின்னு பார்த்தோம். அன்றைக்கு துரோணர் அந்த சத்யஜித் அப்புறம் விருக்க அப்படிங்கக்கூடிய ஒரு பாஞ்சால ராஜகுமாரன் அப்புறம் விராடனுடைய ஒரு இளைய சகோதரன் சதநீக அப்படின்னு இவர்கள் எல்லோரையும் அவர் துரோணர் வதம் செய்கின்றார். அப்புறம் துரோணரை எதிர்த்து இந்த கபாட்டபுரம் என்கின்ற தேசத்தினுடைய ராஜாவான சகரத்வஜ பாண்டியன் அவரை எதிர்த்து யுத்தம் செய்ய வருகின்றார். பாண்டியன் அந்த பாண்டிய ராஜாவும் யுத்தம் செய்ய வரும் பொழுது இதையெல்லாம் கேட்டு திருதராஷ்டிரர் புலம்புறார். ஏன்னா பாண்டியராஜனும் பலத்தில் சிறந்தவன். இவர்கள் எல்லோருமாக சேர்ந்து துரோணரை எதிர்க்கின்றார்கள். இந்த 12வது நாள் பீமனுக்கும் பகதத்தனுக்கும் நடுவில் ஒரு கடுமையான யுத்தம் நடக்கின்றது. அப்ப கிருஷ்ணர் அர்ஜுனன் கிருஷ்ணரை பார்த்து சொல்றார், பகதத்தனை ஜெயிக்கிறதுங்கிறது அவ்வளவு சுலபம் கிடையாது. யானைகளை கொண்டு யுத்தம் செய்வதில் பகதத்தன் வல்லவன். அதனால பீமன் ஒருவனால் மட்டும் பகதத்தனை எதிர்க்க முடியாது. கிருஷ்ணா, நீ ரதத்தை பகதத்தன் இருக்கக்கூடிய இடத்தை நோக்கி நீ செலுத்து. பகதத்தனை எதிர்த்து நாம் யுத்தம் செய்ய வேண்டும். நம் இருவரை தவிர பகதத்தனை யாராலும் எதிர்க்க முடியாது என்று சொல்லி அன்றைக்கு அர்ஜுனன் பிரம்மாஸ்திரத்தை பயன்படுத்துவதாக ஒரு குறிப்பு இருக்கின்றது. அதன் மூலமாக அநேக சம்சப்தகர்களை எல்லாம் அர்ஜுனன் அழிக்கின்றான். பகவான் கிருஷ்ணருக்கு ஒரு விதத்துல சந்தோஷமாக இருக்கின்றது. காரணம் என்னன்னா, பீஷ்மர் இருக்கின்ற வரைக்கும் அர்ஜுனன் முழு மனதோடு போர் புரியவில்லை. இப்ப கூட துரோணாச்சாரியார் மீது ஒரு மரியாதை இருந்தாலும் கூட இப்ப அந்த யுத்தம் தீவிரம் அடைந்து கொண்டே இருக்கிறதால அநேகமான சம்சப்தகர்களை எல்லாம் அர்ஜுனன் அந்த பிரம்மாஸ்திரத்தை பயன்படுத்தி அழித்த உடனே கிருஷ்ணருக்கு ரொம்ப சந்தோஷம். அதன் பிறகு அவனே தானாக வலிய பகதத்தனை வெல்வோம் அப்படின்னு சொல்லி ரதத்தை கொண்டு போய் பகதத்தன் எதிரில் நிற்க வைக்க சொன்ன உடனே கிருஷ்ணர் நேராக பகதத்தன் முன்பாக கொண்டு போய் நிறுத்துறாரு. அப்ப பகதத்தனுக்கும் அர்ஜுனனுக்கும் ஒரு கடுமையான ஒரு யுத்தம் நடக்கின்றது. அர்ஜுனனுடைய அம்புகள் இடைவிடாது பகதத்தனுடைய படையை, அவனுடைய யானைகளை எல்லாம் துளைப்பதை கண்டு பகதத்தன் வைஷ்ணவாஸ்திரம் அப்படின்னு ஒரு அஸ்திரம்
அந்த அஸ்திரத்தை யாராலும், அதற்கு பிரதி அஸ்திரங்கள் கிடையாது. சில அஸ்திரங்களுக்கெல்லாம் பிரதி அஸ்திரங்கள் கிடையாது. See, there is no counter attack. So அந்த வைஷ்ணவ அஸ்திரத்தை, அந்த வைஷ்ணவ மந்திரங்களை எல்லாம் சொல்லி அர்ஜுனன் மீது அதை பகதத்தன் பிரயோகிக்கின்றான். அப்ப அந்த வைஷ்ணவாஸ்திரம் விரைவாக அர்ஜுனனை நோக்கி வருவதை பார்த்து கிருஷ்ணர் உடனே என்ன பண்றார்? விஸ்ருஷ்டம் பகதத்தேன ததஸ்திரம் சர்வகாதிவை உரசா பிரதிஜக்ராக பார்த்தம் சஞ்சாத்திய கேசவக. உடனே அது வைஷ்ணவமாக வந்து பார்த்து அர்ஜுனனை அந்த வைஷ்ணவாஸ்திரத்திலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக யாரும் எதிர்பாராத பொழுது அர்ஜுனனே அதை எதிர்பார்க்கும். திடீர்னு என்ன பண்றார்? கிருஷ்ணரை ரதத்தின் மீது ஏறி நின்று வருகின்றார். ஏறி நின்று அர்ஜுனனை மறைத்துக் கொண்டு பார்த்தம் சம்சாத்திய முழுமையாக அர்ஜுனனை மறைத்துக் கொண்டு பகதத்தனுடைய அந்த வைஷ்ணவாஸ்திரத்தை தன்னுடைய மார்பில் வாங்கிக் கொள்கின்றார். அந்த பகதத்தனுடைய அந்த வைஷ்ணவாஸ்திரம் கிருஷ்ணருடைய அந்த மார்பில் விழுந்தவுடனே வைஜெயந்தி ராபவன் மாலா ததஸ்ரம் கேசவ உரசி, அது கேசவனுடைய கிருஷ்ணருடைய உடலை தொட்ட உடனே அந்த வைஷ்ணவாஸ்திரம் அற்புதமான ஒரு வைஜெயந்தி மாலையாக அப்படியே மாறிடுதான். அது ரொம்ப அழகா டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. ஜம்முன்னு அந்த யுத்த களத்துல பகவான் கம்பீரமாக நிற்கிறார். யாரை மறைத்துக் கொண்டு? அர்ஜுனனை மறைத்துக் கொண்டு இருக்கிறார். அந்த வைஷ்ணவாஸ்திரம் அவருடைய கழுத்தில் விழுந்த உடனே அது கிட்டத்தட்ட 1000 தாமரைகளால் ஆனதாம். இந்த தாமரை மலர்கள் எல்லாம் அப்பொழுது மலர்ந்த மலர் போன்ற அவ்வளவு அழகாக அந்த யுத்த களத்திலே அவ்வளவு ஒரு வாசனை. அதோடு மட்டும் இல்லாமல் அந்த வைஷ்ணவாஸ்திரம் அவருடைய கழுத்துல விழுந்த உடனே ஒரு அழகான தென்றல் காற்று, அதுல அப்படியே இந்த மாலை இங்கே இங்கே என்ன ஆடினா இருக்கிறார். அது பார்க்கறதுக்கு ரொம்ப அற்புதமான காட்சியாக இருந்தது. இதை பார்த்த உடனே எல்லோரும் திகைத்து விட்டார்கள். உடனே அர்ஜுனன் பாராட்ட போறான்னு பகவானுக்கு, சரி கிருஷ்ணா பயங்கரமான காரியத்தை நீ பண்ணிட்ட அப்படின்னு அர்ஜுனன் பாராட்டுவான்னு திரும்பி பார்த்தா அர்ஜுனன் சோகத்தோடு உட்கார்ந்து இருக்கிறான். தலையெல்லாம் கவிழ்ந்து, பகவான் இது நீ செய்யலாமா? ஏன்னா குதிரையை செலுத்துவதை தவிர இந்த யுத்தத்தில் எந்த ஒரு ஆயுதத்தையும் நான் ஏந்த மாட்டேன், யுத்தமே செய்ய மாட்டேன் என்று சொல்லி நீயே உன்னுடைய பிரதிஜையை நீ காப்பாற்றாமல் இருக்கின்றாய். ஒருவேளை நான் ரொம்ப கஷ்டப்படுறவனா இருந்தா, இல்ல எனக்கு யுத்தம் செய்வதற்கு எனக்கு எந்த ஒரு சக்தியும் இல்லாதவனாக இருந்தால் நீ யுத்தம் செய்யலாம். எனக்குதான் அவ்வளவு சக்தி இருக்கின்றதே, என்னால் செய்ய முடியாதது எதுவுமே இல்லாத பொழுது, என் முடியாத பொழுது, நான் இருக்கும் பொழுதே நீ இவ்வாறு எனக்காக என்னை பாதுகாப்பதற்காக யுத்தம் செய்வது போல் நீ செய்யலாமான்னு he thinks that he feels little let down by the Lord. ஏதோ பகவான் அர்ஜுனன் சக்தியற்றவன் அப்படியே நினைத்தது போல, அவனுடைய கர்வம் ஏதோ பங்கப்பட்டது போல அர்ஜுனனுக்கு ஒரு எண்ணம். நமக்கு கூட வாழ்க்கையில நிறைய இடங்கள்ல எல்லா காரியங்களையும் நாமளே செய்து விட முடியும், நாமளே சாதிக்கலாம்னு நினைக்கின்றோம். See, there are certain things what we know in this world is only very little. நமக்கு தெரிந்த விஷயங்கள்ங்கிறது ரொம்ப கொஞ்சம் தான். எல்லா விஷயங்களும் நமக்கு தெரிந்திருப்பதற்கு வாய்ப்புகள் கிடையாது. அர்ஜுனன் கூட தனக்கு எல்லாம் தெரியும் நினைக்கின்றான். நான் எப்பொழுதும் சொல்வேன், எல்லாமே அர்ஜுனனுக்கு, தர்மபுத்திரருக்கு, பாண்டவர்கள் இவர் எல்லோருக்கும் தெரிந்திருந்தால் கிருஷ்ணர் அவதாரம் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது இல்லையா? சோ எல்லாருக்கும் தெரியாததும் யாரும் அறிந்திருக்காத விஷயங்கள் எல்லாவற்றையும் பகவான் அறிந்திருப்பதால் தானே உடனே அர்ஜுனனுடைய மன வருத்தத்தை பார்த்து, எங்க அர்ஜுனன் தன்னுடைய செயலை தவறாக நினைத்து விட்டானோ, தான் ஏதோ யுத்தம் செய்ய வேண்டும்ங்கிற ஆசை இருப்பது போல் அர்ஜுனன் கருதுகிறானோ அப்படின்னு நினைத்து, அப்ப இந்த வைஷ்ணவாஸ்திரத்துக்கு பிரதி அஸ்திரம் யாரிடத்திலும் கிடையாது. இன்னொன்னு, இந்த வைஷ்ணவாஸ்திரத்தினுடைய மகிமை, அதனுடைய பெருமைகளை எல்லாம் உனக்கு தெரியாது. What you know is only very little. Therefore, don't feel so sad about this incident. So you should accept it. Now I will tell you, இந்த வைஷ்ணவாஸ்திரத்தினுடைய மகிமையை உனக்கு நான் கூறுகின்றேன்னு சொல்லி, அந்த வைஷ்ணவாஸ்திரம் அதனுடைய பெருமை என்ன, அது பகதத்தன் கையில எப்படி வந்ததுங்கிறதுக்காக அது நடந்த விஷயங்களை எல்லாம் அர்ஜுனனுக்கு அந்த போர்க்களத்தில் பகவான் சொல்றார். There is an interesting information that we find in Mahabharata. Actually, this particular portion you don't find in Gita Press edition. Gita Press Mahabharata edition la idu illa.
But then Tamil, there is a Kumbakonam edition on இருக்கு. It is also a very authentic edition. There you will find this particular piece of information, but very very valid information. He tells, see, even the Lord, see, when it comes to Bhagavan Krishna, கிருஷ்ணருக்கு தான் மகாவிஷ்ணுவுடைய அம்சம்ங்கிறது அது பூர்ண அவதாரம். ராமனுக்கு தான் மகாவிஷ்ணுங்கிறது ராவணனை வதம் செய்த வரைக்கும் தெரியாது. கடைசி வரைக்கும் தன்னை ராவணனை வதம் செய்த பிறகுதான் எல்லா ரிஷிகளும் சொல்வதை அவர் ஏற்றுக்கொள்கின்றாரே தவிர அது வரைக்கும் தன்னை ஒரு சாதாரண மானுடனாகத்தான் நினைத்துக் கொண்டே இருப்பார். பட் இன் கேஸ் ஆஃப் கிருஷ்ணா அவதாரம் இஸ் a புருஷோத்தமன். So he knew that he is not an ordinary human beingங்கிறது அவருக்கு தெரியும். கிருஷ்ணருக்கு எல்லா ரகசியங்களும் தெரிந்திருந்தது. அப்ப சொல்றார், இந்த உலகத்தில் ஐ டிவைட் மை செல்ஃப் இன்டு 4 ஆஸ்பெக்ட்ஸ். என்னை 4 அம்சங்களாக நான் பிரிந்திருக்கின்றேன்னு சொல்றார். ஒரு அம்சம், என்னுடைய ஒரு அம்சமானது இந்த பூமியில் எப்போதும் நிரந்தரமாக தவம் செய்து கொண்டே இருக்கின்றது. See, one aspect of mind or one form of mind is eternally engaged in austerity on earth. பூமியில் இடைவிடாமல் என்னுடைய ஒரு அம்சம், என்னுடைய ஒரு ரூபம், ஒரு வடிவில் தவம் செய்து கொண்டே இருக்கின்றதுங்கிற. It is blessing this world through that form. I think according to me, அதுதான் நாராயண ரிஷி. நாராயண ரிஷியாக பகவான் இப்ப உட்கார்ந்து இருக்கிறாரு, பத்ரிகாசிரமத்துல உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு. ஈவன் டுடே ஈவன் he is doing மெடிடேட்டிங். சாதாரண பார்க்கிறவங்களுக்கு அது ஒரு சாலை கிராமமா இருக்கும் அப்படி. ஆனா நிஜமா பார்த்தோம்னா அது சாட்சாத் பகவானே இன்றைக்கும் உட்கார்ந்து கொண்டு என்ன பண்றார், தவம் செய்து கொண்டே இருக்கின்றார். those who perform austerities, யாரெல்லாம் தவம் செய்கின்றார்களோ தவம் செய்பவர்களுக்கெல்லாம் அவர் அனுகிரகித்துக் கொண்டே இருக்கின்றார். See, this is one aspect of mind. Then the another aspect of mind, frequently it comes down in human form. அதுவும் எப்பொழுதும் மாநில உருவத்தில் அது ஏதாவது ஒரு கர்மங்களை லோக சங்கிரகத்திற்காக. even if you see Krishna also, it is a human form. அவரே நாராயணராக தவம் செய்து கொண்டும் இருக்கின்றார். அவரே பகவான் கிருஷ்ணராக ஒரு மாநில ரூபம் எடுத்துக்கொண்டு வந்திருக்கின்றாரா இல்லையா? மாநில ரூபத்தில் லோக சங்கிரகத்திற்காக, இந்த உலகத்தில் தர்மங்களை எல்லாம் நிலைநாட்டுவதற்காக இட் இஸ் ஆல்வேஸ் என்கேஜ்ட் இன் கர்மா. See, பகவான் எவ்வளவு காரியங்களை செய்யறார். ஒன் ஆஸ்பெக்ட் இஸ் பர்ஃபார்மிங் austerity. So another aspect of mind frequently takes the human form. No, we see so many saints and sages also. நாம் எவ்வளவோ மகான்களை எல்லாம் பார்க்கிறோம். அந்த மகான்களுக்கு கூட அந்த மகாவிஷ்ணுடைய ஒரு அம்சம், அந்த பகவான் கிருஷ்ணருடைய ஒரு அம்சம் எத்தனையோ மகான்களிடத்தில் இருக்கின்றது. they come down, they guide the entire society. ஞானத்தை கொடுக்கறதுக்கு மட்டும் இல்ல, கர்மத்தை எப்படி செய்ய வேண்டும்ங்கிறதுக்காக. இப்ப நம்ம குருதேவர்கள் எடுத்துட்டா கூட கான்ஸ்டன்ட்லி they have engaged in activity. தவம் செய்யறது மட்டும் இல்லை. So Lord has to balance everything. So in one of my aspect, நான் தவம் செய்து கொண்டே இருக்கின்றேன். இன்னொரு ரூபத்தில் நான் எப்பொழுதும் கர்மங்களை செய்து கொண்டே இருக்கின்றேன். Then my supreme aspect, என்னுடைய மேலான ஸ்வரூபம் பரமாத்ம ஸ்வரூபம். அதற்கு தவமோ கர்மமோ இதெல்லாம் எதுவுமே அவசியம் கிடையாது. தட் இஸ் மை அல்டிமேட் நேச்சர். அது 4 ரூபங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு என்னுடைய பரமாத்ம ஸ்வரூபம் என்று மூன்றாவது ஒரு ஸ்வரூபம் இருக்கின்றது. In order to create this world, sustain this world, so I just I am rested in yoga nidra. 1000 வருடங்கள் அந்த சிருஷ்டியினுடைய காலத்தில். பிரம்மாவனுடைய பகல் பொழுது 1000 வருடங்கள்ங்கிறோம். அப்புறம் பிரம்மாவனுடைய இரவு பொழுது ஒரு 1000 வருடங்கள்னு சொல்றோம். சகஸ்ர யுக பரியந்தம் அகரியத் ஆகுகு பிரம்மணகன்னு சொல்ற மாதிரி 1000 வருடங்கள் நான் யோக நிதிரையில் நான் இருக்கின்றேன். இவ்வாறாக என்னை நானே 4 விதமாக பிரித்து கொண்டிருக்கின்றேன். இதை படிக்கும்பொழுது வாட் ஐ அண்டர்ஸ்டுட், வை வி கால் விஷ்ணு as a சதுர்புஜம். ஒன்லி தி ரீசன், பகவான் 4 புஜங்களோட இருக்கிறாருன்னு அவருக்கு ஏதாவது 4 கைகள் இருக்கிறதுன்னு அப்படி மட்டும் அர்த்தம் கிடையாது. These are all 4 aspects Lord has got. So through these 4 aspects I continue to bless this world. அதுல
இந்த யோக நிதிரையில இருக்கக்கூடிய இந்த நாராயண அம்சம், நான் யோக நிதிரையில் இருக்கும் பொழுது பூமாதேவி எனக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். அப்புறம் இந்த யோக நிதிரை கலைந்து நான் எழுந்த பொழுது பூமாதேவி என்னிடத்தில் வந்து ஒரு வரம் கேட்டாள். இத்தனை வருடங்கள் பூமாதேவி எனக்கு பணிவிடை செய்ததா? பூமாதேவிக்கு நான் வரம் கொடுத்து என்ன வரம் வேண்டும்னு கேட்கும் பொழுது, விஷ்ணு துல்லியமாக எனக்கு ஒரு புத்திரன் வேண்டும். அதோடு மட்டுமில்லாமல் அந்த புத்திரனுக்கு உன்னுடைய அஸ்திரமாகிய அந்த வைஷ்ணவாஸ்திரத்தை, அந்த மந்திரத்தோடு கூடிய அந்த அஸ்திரத்தை என்னுடைய புத்திரனுக்கு நீ கொடுக்க வேண்டும். அந்த அஸ்திரத்திற்கு பிரதி அஸ்திரமாக எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு சொன்ன உடனே, since she served him, Lord says that I gave this boon when I was மகாவிஷ்ணுவாக இருக்கும் பொழுது பூமாதேவிக்கு விஷ்ணு துல்லியமாக ஒரு புத்திரனும் இந்த வைஷ்ணவாஸ்திரத்தை அந்த புத்திரனுக்கு கொடுத்தேன். அந்த புத்திரன் வேற யாரும் கிடையாது, நரகாசுரன் தான். ஸோ பூமாதேவியினுடைய புத்திரன் தான் நரகாசுரன். So even though he was born to Bhumadevi, much later he himself became burden to Bhumadevi. So சிலர் குழந்தைகளே அம்மாவுக்கு பாகமாயிர மாதிரி ஆயிடும் பிகாஸ் ஆஃப் அவர் ஓன் ஆக்டிவிட்டிஸ். அவங்க வைஷ்ணவ அஸ்திரத்தை பெற்றவுடன் இந்த அஸ்திரங்கள் எல்லாம் கையில வந்தவுடனே என்ன ஆயிடும், ராவணன் கூட அப்படிதான் ஆறுது. இந்த வரங்களை எல்லாம் பெற்ற உடனே அதர்வைஸ் தேரால் சிவபக்தர், பட் பவர் ஆல்வேஸ் கரப்ட்ஸ். இந்த வைஷ்ணவாஸ்திரம் நரகாசுரன் கையில வந்து இதை எதிர்ப்பதற்கு எந்த ஒரு அஸ்திரமும் கிடையாது. இது எப்படி இருந்தாலும் அப்படி பார்த்தா கிட்டத்தட்ட மறைமுகமாக பார்த்தா நரகாசுர வாஸ் கிரியேட்டட் பை மகாவிஷ்ணு ஒன்லி. அதனால எப்படி இருந்தாலும் மகாவிஷ்ணு யோகநிலையில் தான் இருக்க போறாரு, அவரால் நமக்கு ஒன்றும் இடையூறு வராதுங்கிறதுக்காக ஆல் அதர் ஆக்டிவிட்டிஸ், இந்த லோகத்திற்கு இடையூறான காரியங்கள் எல்லாம் நரகாசுரன் செய்தான். ஆனா அவனிடத்துல அந்த வைஷ்ணவாஸ்திரம் இருந்தது. ஆனா அந்த வைஷ்ணவாஸ்திரத்தை ஈவன் தட் நரகாசுர வாஸ் killed by Lord Krishna only. நரகாசுரனை வந்து வதம் செய்தது பகவான் கிருஷ்ணன் தான். ஏன்னா அவனிடத்துல அந்த வைஷ்ணவாஸ்திரம் இருக்கிறதால கிருஷ்ணரை தவிர நரகாசுரனை யாராலும் வதம் பண்ண முடியாது. மச் லேட்டர் தட் வைஷ்ணவாஸ்திர while Narakasura was about to die, he passed on that அஸ்திரம் to பகதத்தன். அது பகதத்தனுக்கு கொடுக்கப்பட்டது. ஏன்னா பகதத்தன் நரகாசுரனுடைய புத்திரன். அதனால அந்த வைஷ்ணவாஸ்திரத்தை தான் அவன் இப்பொழுது மீது செலுத்தினான். அது வைஷ்ணவாஸ்திரம்ங்கிறது உனக்கு எப்படி தெரியும்? அது என்னால் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறதுங்கிறது உனக்கு தெரியாது. அதுக்கு பிரதி அஸ்திரமாக, அதுக்கு பிரதி அஸ்திரம் நான் மட்டும்தான் நம்பி, என்னை மட்டும்தான் அந்த வைஷ்ணவாஸ்திரம் ஒன்றும் செய்யாது. என்னை தவிர வைஷ்ணவாஸ்திரத்தை அழிப்பதற்கு இந்த உலகத்தில் எந்த ஒரு சக்தியும் கிடையாது. நான் இப்ப எழுந்து நின்று அந்த அஸ்திரத்தை நான் என்னுடைய உடலில் நான் வாங்கி கொள்ளாவிட்டால் by this time you would have also killed in this war. Therefore you should be thankful to me instead of getting angry with me, instead of getting annoyed with me. You should have actually you should appreciate me. நீ வந்து என்னை பார்க்கறதுக்கு பதிலா எவ்வளவு கோவப்படுறிய, அதனால நெவர் மைண்ட், டோன்ட் வரி, திஸ் இஸ் தி சீக்ரெட். நவ் இன் திஸ் ஃபார்ம் ஐ ஹவ் டேக்கன் பேக் தட் அஸ்திரம். அந்த வைஷ்ணவாஸ்திரத்தை நான் பெற்றுக்கொண்டேன்னு சொல்ல உடனே தென் அர்ஜுனா வாஸ் கன்வின்ஸ்ட். நவ் டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். உன்னுடைய நேரத்தை இப்பொழுது வீணாக்காமல் பகதத்தனோடு யுத்தம் செய்து இன்றைக்கு நீ பகதத்தனை அழிக்க வேண்டும். உடனே இந்த பகதத்தனுக்கும் அர்ஜுனனுக்கும் யுத்தம் நடக்கின்றது. See, all said and done, Bhagadatta was a valorous king. So he was a king of Prag-Jyotisham. The present Indian country la பார்த்தோம்னா those days மகாபாரத டயத்துல Prag-Jyotisham is a northeastern country. நம்மளுக்கு நார்த் ஈஸ்ட், ஆல்மோஸ்ட் அஸ்ஸாம்ல இருந்து அந்த பக்கம் அப்படி. To the extent it was extended up to, he was sometimes considered as that is part of அப்ப எல்லாமே அகண்ட பாரதமாகத்தான் இருந்தது. பட் வேறு வேறு பெயர்கள் இருந்தது. நார்த் ஈஸ்ட். அதனால யுத்தத்தில் வந்து அவன் ரொம்ப சிறந்தது. எவ்வளவு அர்ஜுனன் யுத்தம் செய்து கூட பகதத்தனை அவனால ஜெயிக்க முடியல. அப்ப கிருஷ்ணர் என்ன பண்ணுவார், இந்த முழு மகாபாரத யுத்தம் பார்த்தீர்கள் என்றால், though these people they fought, but without Lord Krishna, பகவான் கிருஷ்ணர் இல்லைன்னு இவர்களால் ஒரு காரியமும் செய்திருக்கவே முடியாது. அப்ப கிருஷ்ணர் மெதுவா, இவ்வளவு நேரம் யுத்தம் பண்ணிட்டே இருக்கிறியே, இந்த இவ்வளவு கோபம் மட்டும் வருது நான் எழுந்து நின்ன உடனே, உன்னால இன்னும் பகதத்தனை அழிக்கவே முடியலையே,
So it is not easy to kill him. இவன் வந்து அவ்வளவு நேரடியாக அஸ்திரங்கள் இவளை கொல்ல முடியாது. ஏன்னா இஸ் அ குளோரியஸ் வாரியர், ரொம்ப மேன்மைப்பட்டவன். அவன் வந்து அவனுடைய வேகத்தை பாரு அப்படின்னா நல்ல, இப்ப எப்படி இருப்பாருன்னா, இந்த சும்மா ஃபைட் பண்றவங்க எல்லாம் பார்த்திருக்கீங்களா? இந்த சும்மாவில் போடுவாங்க நல்ல இவ்வளவு என்ன ஒவ்வொரு உடம்பு முழுக்க என்ன இருக்கும், ஒரே சதையா இருக்கும். முடிவு எல்லாமே நிறைய நாள் மூடப்பட்டிருக்கும், கிட்டத்தட்ட என்னை மாதிரி. பட் நான் பகதத்தன் இல்லை. ஸோ நிறைய நாள் மூடப்பட்டிருக்கும். அவனுடைய கண்கள் கூட சதையினால் மூடப்பட்டிருக்கும். அதனால அவன் கண்ணையே திறக்க முடியாது. அதனால கண்ணை திறந்து வைத்திருக்க வேண்டும்ங்கிறதுக்காக ஒரு பட்டு வஸ்திரத்தினால் என்ன பண்ணிருப்பான், அவனுடைய இமைகளிலிருந்து அந்த இமையை தூக்கி ஒரு பெரிய பட்டு வஸ்திரம் அவன் கால் வழியப்ப என்ன இருக்கும், அந்த பட்டு வஸ்திரம் கட்டின்னு இருப்பான். இல்லைன்னா சாதாரணமா அவனால என்ன பண்ண முடியாது, கண்ணை திறந்தே பார்க்க முடியாது. இன்றைக்கு இந்த சுமோ சண்டையில எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மல்யுத்த வீரர்கள் எல்லாம் அப்படி இருப்பார்கள். ஏன்னா அவ்வளவு சதை. அதனால இன்ஸ்டெட் ஆஃப் வேஸ்டிங் யுவர் டைம், ஆல் யூ நீட் டு டூ இஸ், ஏன்னா அவனுடைய இமைகளை கட்டியிருக்கக்கூடிய அந்த பட்டு வஸ்திரத்தின் மீது ஒரு அம்பை நீ செலுத்தினார் என்றால் அவனுடைய இமைகள் மூடிவிடும். எ சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி, எ சிம்பிள் அப்சர்வேஷன். அதனால சில நேரம் டூ மச் நாலேஜ் மே நாட் ஹெல்ப் அஸ். நமக்கு எவ்வளவுதான் ஞானங்களும் இருந்தால் அதெல்லாம் நமக்கு ஒரு காரியத்தை செய்யும் பொழுது உபயோகப்படாது. சம்டைம்ஸ் யூ ஷுட் think in the most simple way. But unfortunately, all these educated people, they think only in a complicated way. சின்ன விஷயங்களை நம்ம என்ன பண்ண முடியாது, சாதாரண விஷயங்கள். கிருஷ்ணருடைய அப்சர்வேஷன் எல்லாம் பாருங்க, these are simple observation. Why are you struggling? All you need to do is just cut small cloth, அதனை வெட்டி எடுத்துட்டு உடனே அர்ஜுனா must be wondering, அப்படி இவ்வளவு வில்வித்தையில எல்லாம் படிச்சோமே, இதெல்லாம் நமக்கு துரோணாச்சாரியர் சொல்லி தரலையே. எல்லா விஷயங்களும் எல்லாரும் கற்றுக் கொடுக்க முடியாது. certain thing we have to learn in our own life. உடனே ஒரு அஸ்திரத்தை எடுத்து அந்த பகதத்தனுடைய கண்களில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த பட்டு துணியை அறுத்தரித்து அந்த பகதத்தனுடைய மார்புகளில் இடைவிடாத அம்புகளை பொழிய அந்த பகதத்தன் அந்த இடத்திலேயே மடிந்து வருகின்றார். ஸோ on the 12th day of the war, with the help of Lord Krishna, பகவானுடைய உதவியோடு அர்ஜுனன் பகதத்தனை வதம் செய்கின்றார். அன்றைக்கு யுத்தம் நடந்து கொண்டே இருக்கின்றது. யுத்தம் நடக்கும் பொழுது நிறைய காந்தாரர்களை எல்லாம் பாண்டவர்கள் அழிக்கின்றார்கள். ஸோ சகுனி ஆல்சோ பிலாங் டு காந்தார தேசம். இன்னைக்கு இருக்கிறதுல காந்தார்னு சொல்றாங்க. காந்தாரியினுடைய சகோதரன் தானே சகுனி. உடனே சகுனி இவர்களோடு யுத்தம் செய்வதற்காக வருகின்றார். Why I am giving all this information? Much later people raised lot of doubts about Krishna's action. So பகவான் ஏதாவது ஒரு காரியத்தை பண்ண உடனே என்ன பண்றாரு, அதர்மமாக யுத்தம் செய்தார், அதர்மமாக யுத்தம் செய்தார்னு நாம சொல்லிட்டே இருப்போம். But we do not know the reason behind those actions of the Lord. இங்க சகுனி பார்த்தோன்னா சாதாரணமா யுத்தம் செய்ய மாட்டாங்க. அன்றைக்கு பாண்டவர்கள் எதிர்த்து 12வது நாள் சகுனி ஒரு மாய யுத்தம் பண்ணுவான். அந்த மாயா யுத்தத்துல நீங்க ராமாயணத்துல கூட பார்ப்போம், இந்திரஜித் ராம லட்சுமணர்களை எதிர்த்து மாயா யுத்தம் தான் செய்வார். பின்னாடி பகவான் சொல்வார், மாயாவிகளை மாயினால் தான் அழிக்கணும்னு சொல்வார். See, this statement was told when Bhima fights against Duryodhana. பீமன் துரியோதனனை நீ நியாயமாக யுத்தம் பண்ணன்னு உன்னால துரியோதனனை ஜெயிக்க முடியாது. யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தி வீக்னஸ் ஆஃப் துரியோதனன். துரியோதனுடைய பலவீனமே அவனுடைய தொழில் தான் இருக்கின்றது. அதனால கதாயுத்தம் செய்யும் பொழுது தொழில் அழிக்கக்கூடாது ஒரு தர்மம். அதனால இன்டென்ஷனலி தெரியாத ஓங்கி தொடர்ந்து அடிச்சுட்டு விட்டுட்டு. So these are all told to the Lord. பட் இவர்கள் எல்லாம் மாயா, இவர்கள் எல்லாம் சாதாரண மனிதர்கள் கிடையாது. மாயை பயன்படுத்தி யுத்தம் செய்யக்கூடியவர்கள். அப்ப அந்த மாயாவிகளோடு மாயா யுத்தம் தான் செய்யணும். இங்க கூட ஒரு உதாரணமாக இந்த சகுனி எவ்வளவோ நாட் ஜஸ்ட் தேர் வர் சோ மெனி அனிமல்ஸ் வர் கிரியேட்டட். நிறைய விலங்குகளை எல்லாம் கூட சகுனி ஏற்படுத்தி அந்த அவர்களோடு கௌரவர்கள் பாண்டவர்களோடு யுத்தம் செய்கின்றார். ஃபார் அ மொமெண்ட் ஈவன் ஹி கிரியேட்ஸ் டார்க்னஸ். அவனுடைய மாயையினால் அந்த போர்க்களத்திலேயே பாண்டவர்களுக்கு எதிராக ஒரு இருளை கூட ஏற்படுத்துகின்றான். Recently I was taking this Mahabharata classes for a group of youngsters. Then on 15th day
ஜெயத்ரதனோடு யுத்தம் செய்யும் பொழுது அர்ஜுனன் ஒரு சபதம் பண்ணியிருக்கிறான். சூரிய அஸ்தமனத்திற்குள் ஒருவேளை நான் ஜெயத்ரதனை வதம் செய்யாவிட்டால் நான் அக்னி பிரவேசம் செய்து விடுவேன். பட் தட் டே ஜெயத்ரதா வில் பி ப்ரொடெக்டட் பை எவ்ரிபடி. சடன்லி அந்த டைம் பிஃபோர் சன்செட் ஜெயத்ரதன் வெளியே வரமாட்டான். இப்ப அர்ஜுனன் இவர்கள் எல்லாம் க்ஷத்திரியர்கள், வாக்கை காப்பாற்றக்கூடியவர்கள். இவன் ஒருவேளை ஜெயத்ரதன் வெளியில வரமாட்டான். ஜெயத்ரதனை கொல்லாமல் போனால் இவன் அக்னி பிரவேசம் செய்து கொள்வானேன்னு சொல்லி பகவான் என்ன பண்ணுவார், ஒரு முகூர்த்த காலம் அவருடைய யோக மாயையினால் ஒரு இருளை ஏற்படுத்துவார். அப்பதான் சூரியன் அஸ்தமனம் ஆயிடுத்துன்னு நினைச்சிட்டு என்ன பண்ணுவார், ஜெயத்ரதன் வெளியில வருவார். ஐ வாஸ் டெல்லிங் தி ஸ்டோரி, இதை சொல்லும்போது உடனே பகவான் அதர்மம் பண்ணிட்டார், அவர் எப்படி இருளை ஏற்படுத்தலாம்னு பிக் டவுட். அப்ப இங்க சகுனி எல்லாம் பண்றார்களே, they are also doing that. இப்ப யுத்தம் தர்மமாக செய்யப்பட்டால் எல்லோரும் தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும். அதனால்தான் நான் எப்பொழுதும் சொல்லுவேன், 10வது நாள் பீஷ்மாச்சாரியர் யுத்தம் செய்கின்ற வரைக்கும் தான் யுத்தம் தர்மமாக இருந்தது. எப்பொழுது துரோணாச்சாரியார் வழிநடத்த ஆரம்பித்தாரோ அப்பொழுதே யுத்தம் தர்மத்தில் இருந்து விலகி கொஞ்சம் கொஞ்சமாக அதர்மத்தை நோக்கி செல்ல ஆரம்பித்தது. சகுனி கடுமையான யுத்த நிறைய ஜன பிரவாகங்கள் எல்லாம் வரும். மாயா யுத்தம் செய்யும் பொழுது கடைசியில் அர்ஜுனன் ஒரு சூரியனுடைய மந்திரத்தை சொல்லி ஒரு சூரியாஸ்திரத்தை சகுனியின் மீது பிரயோகம் செய்த உடனே சகுனி என்ன பண்றாரு சொல்லுவார் ரொம்ப அழகா, சகுனி என்னுடைய காண்டிபங்கிறது நீ நினைக்கிற மாதிரி உன்னுடைய சொக்கட்டான் மாதிரியே கிடையாது, நீ கேட்கறதுக்கெல்லாம் இல்லை, என்னுடைய காண்டிபத்தை எதிர்த்து ஒன்னால் யுத்தம் செய்ய முடியாது. அந்த சூரியாஸ்திரத்தை சகுனியின் மீது விடும் பொழுது சகுனி தன்னுடைய படைகளோடு பயந்து அந்த இடத்திலிருந்து விலகி ஓடுகிறார். இன்னைக்கு 12வது நாள் யுத்தத்தில் அஸ்வத்தாமன் நீலன் ஒரு ராஜா இருப்பார். அந்த நீலன்கிற அந்த ராஜனையும் கொன்று விடுவார். கர்ணன் ஆக்னேய அஸ்திரத்தை எல்லாம் பயன்படுத்துவான். கர்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் கூட அந்த 12வது நாள் கடுமையான யுத்தம் நடக்கும். கர்ணனுடைய 3 சகோதரர்களை அர்ஜுனன் 12வது நாள் யுத்தத்தில் கொன்று விடுவார். தொடர்ந்து 12வது நாள் யுத்தம். So almost Bhagadatta was killed. Most of the Gandharas were killed. Sakuni was defeated. Karna's 3 brothers were also killed. தொடர்ந்து பாண்டவர்கள் கௌரவர்களுக்கு அதீதமான நாசத்தை ஏற்படுத்தும் பொழுது இந்த 13வது நாள் யுத்தம் ஆரம்பிப்பதற்கு முன்பாக திருப்பி துரியோதனன் துரோணாச்சாரியார் இடத்துல போய் புலம்புவான். எனக்கு தெரிஞ்சு பீஷ்மாச்சாரியாருக்கும் உங்களுக்கும் ஒன்றும் வித்தியாசமே இல்லை. நீங்கள் எப்படியாவது யுதிஷ்டிரரை பிடிக்கிறதுக்கு எல்லா வழியும் செய்கின்றேன்னு சொல்லி யுதிஷ்டிரரையும் உங்களால பிடிக்க முடியவில்லை. நீங்களும் யுத்தம் செய்வது கிடையாது. தொடர்ந்து பாண்டவர்களுடைய கை ஓங்கிக் கொண்டே இருக்கின்றது, பாண்டவர்கள் ஜெயித்து கொண்டே இருக்கின்றார்கள் அப்படின்னு சொன்ன உடனே அவனுடைய புலம்பல் தாங்காமல் அப்ப துரோணாச்சாரியார் on 13th day before the war started துரோணர் ஒரு சபதம் எடுக்கின்றார். அத்ய ஏகம் பிரபலம் கஞ்சித் பம்பயிஷ்ய மகாரதம். இன்றைய 13வது நாள் உனக்கு நான் ஒரு பிரதிஜை கொடுக்கின்றேன். என்னவென்றால் யாராவது ஒரு மிகச்சிறந்த வீரனை, ஒரு மகாரதனை நான் நிச்சயமாக இன்றைக்கு கொள்வேன் சொல்லி அவர் எடுத்துட்டார், ஒரு சபதம் எடுக்கிறார். அந்த சபதம் யுதிஷ்டிரருக்கும் தெரியாது அந்த நேரத்துல. ஆனா அவர் ஏற்கனவே ஒரு கண்டிஷன் போடுறார், நான் ஒரு மகாரதனை கொள்ள வேண்டும், பாண்டவர்களை எல்லாம் தடுக்க வேண்டும் என்றால் அர்ஜுனனுடைய கவனத்தை திசை திருப்பி இந்த போர்க்களத்திலிருந்து அர்ஜுனனை வேறு ஏதாவது பக்கம் நீ அழைத்து சென்றால்தான் முடியும். அர்ஜுனன் இருக்கின்ற வரைக்கும் இது சாத்தியம் கிடையாது. உடனே எகெயின் தி லெஃப்ட் ஓவர் சன்ஸ் ஆஃப் த காசம். இவர்கள் எல்லாரும் அர்ஜுனனோடு யுத்தம் செய்யும் பொழுது அர்ஜுனன் இந்த பாண்டவர்களிடத்திலிருந்து விலகி அவன் தனியாக வேறொரு இடத்தில் அர்ஜுனன் யுத்தம் பண்ணிட்டு இருப்பான். அப்ப இந்த துரோணர் என்ன பண்றார், ஒரு மிகப்பெரிய அந்த துரியோதனுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றணுங்கிறதுக்காக ஒரு சக்கர வியூகத்தை அவர் ஏற்படுத்தியிருந்தார். அந்த சக்கர வியூகம்ங்கிறது எவராலும் பிளக்க முடியாதது. It cannot be pierced. You know that easily. Only very few people had the ability to penetrate that particular வியூகம். உடனே தர்மபுத்திரர் பார்த்து துரோணர் இதுவரையிலும் யாருமே அமைக்காத, யாராலும் அமைக்க முடியாத ஒரு சக்கர வியூகத்தை அவர் அமைத்து விட்டார்னு உடனே he calls அபிமன்யு. அப்ப அபிமன்யுவை கூப்பிட்டு சொல்றார், இந்த சக்கர வியூகத்தை உடைப்பதற்கு 4 பேரால் தான் முடியும். ஒண்ணு அர்ஜுனனால முடியும், இல்லைன்னா கிருஷ்ணரால முடியும், 3வது பிரத்யும்னால முடியும், இல்லைன்னா 4வது அபிமன்யு,
உன்னால் தான் இதை உடைக்க முடியும். நீ எனக்கு ஒரு சத்தியம் செய்து தர வேண்டும். இன்றைக்கு இந்த துரோணர் வகுக்கக்கூடிய இந்த சக்கர வியூகத்தை நீ எவ்வாறாவது நீ உடைத்துவிட வேண்டும். நீ உடைத்து தென் ஆல் அதர் பாண்டவஸ், தர்மபுத்திரர், தென் பீமன், நான், நகுலன், சகாதேவன், நாங்கள் எல்லாரும் முன்னே பின்தொடர்ந்து வருகின்றோம். அந்த சக்கர வியூகத்தை உடைத்து நீ உள்ள சென்று விட்டால் ப்ரொடெக்டிவ் ஆல்சோ, உன்னையும் பாதுகாக்கின்றோம். பாதுகாத்து நாம் கௌரவர்களை ஜெயித்து விடலாம். இது அர்ஜுனன் இல்லாத தருணம், கிருஷ்ணர் அர்ஜுனர்களும் இல்லை. அதனால இந்த பெரிய பாரத்தை நான் உன்னுடைய தோளில் வைக்கின்றேன் அப்படின்னு சொன்ன உடனே அபிமன்யு கெட்ஸ் இன்ஸ்பயர்டு. ஏன்னா யாராலும் எதிர்க்க முடியாதவர் துரோணாச்சாரியார். அப்ப சொல்றாரு, அபிமன்யு சொல்றான், எனக்கு மிகப்பெரிய பொறுப்பை நீங்கள் கொடுத்திருக்கின்றீர்கள். பட் மை ஒன்லி ப்ராப்ளம் இஸ் ஐ நோ ஹவு டு பிரேக் திஸ். எனக்கு இந்த சக்கர வியூகத்தை உடைத்ததற்கு எனக்கு தெரியும். ஒருவேளை சக்கர வியூகத்தை உடைத்து சென்ற பிறகு எனக்கு உதவுவதற்கு யாரும் இல்லாவிட்டால் ஆபத்து காலங்களில் இந்த சக்கர வியூகத்திலிருந்து வெளிக்கூடிய சக்தி எனக்கு கிடையாது. அது உங்களுக்கு தெரியும். அது ஒரு கதை சொல்வார்கள். இந்த சக்கர வியூகத்திற்குள்ள போறது வர்றதை பற்றி கருவுல இருக்கும் பொழுது, அபிமன்யு கருவில் இருக்கும் பொழுது சுபத்திரைக்கு கிருஷ்ணர் சொல்லிட்டே இருப்பாராம். அந்த சக்கர வியூகத்திற்கு உடைத்து உள்ள போற வரைக்கும் சுபத்திரை கேட்டுக்கொண்டே இருப்பாராம். வெளியே வர்றதை சொல்லும் பொழுது சுபத்திரை தூங்கிடுவாங்க. அதனால உள்ள இருக்கக்கூடிய அபிமன்யுவால் அதுல இருந்து எப்படி மீண்டு வருவதுங்கிறது அபிமன்யுக்கு தெரியாமல் போயிடுச்சு. அந்த கருவில் இருக்கும் பொழுது அபிமன்யு இதை கேட்டாருன்னு ஒரு உபகதை நம்ம கேள்விப்பட்டது உண்டு. அதைதான் சொல்றாங்க, என்னால இதை உடைத்து கொண்டு உள்ள போக முடியும். மூசகேகில் விகனத்தும் அகம் கசியத்தில் ஆபாதி. ஒருவேளை ஆபத்து என்று நேர்ந்தால் என்னால் மீண்டும் அந்த சக்கர வியூகத்திலிருந்து வர முடியாதுன்னு சொல்றாரு. துரோணர் சொல்றார், ஒன்றும் கவலைப்படாது, யூ ஜஸ்ட் பிரேக் இட், யூ கோ இன்சைட், வி வில் ஜஸ்ட் ஃபாலோ யூ. நாங்கள் எல்லாரும் உன்னுடைய பின்புறமே எவ்வாறாவது உன்னை காப்பாற்றி விடுவோம். ஏன்னா அர்ஜுனனுக்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டும். ஆனால் நீ பயப்படுவான். அவனுக்கு ஒன்றும் பயமெல்லாம் இல்லை. he was ready to go. So அந்த 13வது நாள் அந்த சக்கர வியூகத்தை உடைத்து அபிமன்யு தன்னுடைய திறமையினால், due to his skill, he breaks that வியூகம். then he enters inside. உள்ள போய் கௌரவர்களுடைய படைகளை எல்லாம் என்ன பண்றார், துவம்சம் பண்ணிடுறாரு. எல்லாம் துவம்சம் பண்ணும்போது அபிமன்யு யுத்தம் பண்றதை பார்த்து துரோணாச்சாரியர் ஆச்சரியப்படுறாரு. இன்னொரு அர்ஜுனனே வந்துட்டானோ, அர்ஜுனன் கூட இவ்வளவு துடிப்பாக யுத்தம் செய்து நான் பார்க்கிறதே கிடையாது. ஏதோ அது சொல்வார்களா இல்லையா, தாய் 8 அடி பாஞ்ச குட்டி 16 அடி பாயுங்கிற மாதிரி அபிமன்யு ஷோஸ் தட் கைண்ட் ஆஃப் ஸ்கில். அபிமன்யுவை ரொம்ப புகழ்கின்றார். புகழ்ந்த உடனே துரியோதனுக்கு முகமெல்லாம் வாடி போயிரு. உங்களுக்கு யுத்தம் பண்ண சொன்னா நீங்க இங்க உட்கார்ந்து அபிமன்யு புகழ்ந்து கொண்டே இருக்கின்றீர்கள். உங்களுக்கு இன்னும் பாண்டவர்கள் மீது ஒரு கருணை இருக்கின்றது. உடனே துச்சாசனன், கர்ணன் எல்லோரும் அழைத்து நீங்கள் எல்லாரும் உற்சாகத்துடன் யுத்தம் செய்ய வேண்டும். துச்சாசனன் சொல்றான், நான் அபிமன்யுவை எதிர்த்து பாண்டவர்களை எதிர்த்தல்ல, மற்ற 4 பாண்டவர்களை எதிர்த்து யுத்தம் செய்கின்றேன்னு துச்சாசனன் போய் யுத்தம் செய்வதற்காக போராடினேன். போற இடத்திலே பிரளய கால அக்னிக்கு சமமான ஒரு அஸ்திரத்தை அபிமன்யு துச்சாசனன் மீது விடுகின்றான். அதை விட்டோடனே துச்சாசனன் அங்கேயே மூர்ச்சை அடைந்து விடுகின்றான். மூர்ச்சை அடைந்த உடனே அந்த துச்சாசனுடைய சாரதி அங்கிருந்து தப்பில்தான் போகுதுன்னு துச்சாசனனை அந்த யுத்தத்திலிருந்து வெளியில கூட்டிட்டு போயிடுறாரு. அப்புறம் கர்ணன் திருப்பி துச்சாசனன் போறவர்கள் கர்ணனுக்கும் அபிமன்யுவுக்கும் கடுமையான யுத்தம் நடக்கின்றது. கர்ணனுடைய வில்லையும் கூட அபிமன்யு அறுத்து விடுகின்றான். அன்றைக்கு கர்ணனுடைய there were some younger brothers. He kills all the younger brothers of Karnan. எல்லாருடைய தலையும் அறுத்து இடிந்து விடுகின்றான். யுத்தத்துல அவனை எதிர்த்து யாரும் யுத்தம் செய்யவே முடியல. அண்ட் அப்போ அது வரைக்கும் இந்த பீமன், தர்மபுத்திரர், நகுலன், சகாதேவன் எல்லாரும் அபிமன்யுவுக்கு உதவி கொண்டே இருக்கின்றார்கள். கடைசியில அவர்கள் யாரும் இவர்களை எதிர்க்க முடியாத பொழுது மோஸ்ட் ஆஃப் தி கௌரவாஸ் பெட்டாலியன், கௌரவாஸ் ஆர்மி, they just run away. திரும்பி ஓடும் பொழுது ஜெயித்திரதன் அப்ப பார்க்கிறான். ஏன்னா he became invincible. அபிமன்யுவை யாராலும் ஜெயிக்கவே முடியல. துரோணர்களும் கூட ஒண்ணும் பண்ண முடியல. இத்தனை பேர் கர்ணனை யுத்தம் செய்து கூட வில் அழுக்கப்பட்டு கர்ணன் கூட போயிட்டாரு. இத்தனை பேர் ஜெயிக்க முடியல. அப்ப என்ன பண்ணணும், இவனுக்கு சகாயமாக இருக்கக்கூடிய இந்த பாண்டவர்களை எல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டும். 4 பாண்டவர்களை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காக ஜெயத்ரதனுக்கு, நான் இதை வனப்பருவத்தில் நான் உங்களுக்கு சொன்னேன், திரௌபதியை ஜெயத்ரதன் அபகரித்து போகும்பொழுது அர்ஜுனனும் பீமனும் ஜெயத்ரதனை சிறைப்பிடித்து
இன்னும் அவனுடைய தலையில இருக்கக்கூடிய அவனை கொல்ல வேண்டாம், தர்மபுத்திர ஜெயத்ரதனை கொல்லாத, அவன் துச்சலையினுடைய கணவன், இவனை கொன்னு என்ன பண்ண போறேன்னோன்னா அவனை அவமானப்படுத்த வேண்டும்ங்கிறதுக்காக அவனுடைய தலையில இருக்கக்கூடிய பாதி பொடியை மட்டும் எடுத்து அது அலங்கோலமா பண்ணிடுவார்கள். இன்னைக்கு அது ஹேர் ஸ்டைல் எடுத்து, அன்னைக்கு அது அலங்கோலமா ஒரு அர்த்த சந்திர திரையெல்லாம் போட்டு அனுப்பி, he was completely, Jayatratha was humiliated. Then he goes and does penance. ஜெயத்ரதன் கடுமையான சிவபிரானை குறித்து தவம் இருப்பான். ரிமெம்பர், ஐ திங்க் ஐ ஹவ் டோல்ட் ஆல் தி ஸ்டோரி. அப்ப சிவபிரான் உனக்கு என்ன வரம் வேண்டும் கேட்கும் பொழுது, யுத்தத்தில் பாண்டவர்களை எல்லாம் அழிக்கணும்னு சொல்லுவார். சிவபிரான் சொல்லு, தட் இஸ் இம்பாசிபிள் பிகாஸ் தே ஆர் ஆல் ப்ரொடெக்டட் பை பகவான் கிருஷ்ணா. as long as Lord Krishna protects him, I cannot give this boon. என்னால் இந்த வரத்தை கொடுக்க முடியாதுன்னு பாண்டவர்களை எல்லாம் ஜெயிக்கணும்னு சொல்லணும். பாண்டவர்களை உன்னால ஜெயிக்கவும் முடியாது. அப்ப நான் இவ்வளவு தவம் இருந்திருக்கிறேன், ஏதாவது ஒரு மனசு கொடுங்கன்னு சொன்னா போனா போகட்டும், இவ்வளவு தவம் பண்ணியிருக்கானேங்கிறதுக்காக இனி எங்க ஒன் ஆஃப் த டே ஏதாவது ஒரு நாள் யுத்தம் நடக்கும் பொழுது அர்ஜுனனை தவிர மற்ற 4 பாண்டவ சகோதரர்களையும் நான் கொடுக்கக்கூடிய வரத்தினால் நீ தடுத்து நிறுத்தி கொள்ளலாம் அப்படின்னு உடனே இன்றைக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. அபிமன்யு அர்ஜுனனை காட்டிலும் வீரியமாக யுத்தம் செய்யறதால எப்படியாவது இந்த அபிமன்யுவை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காக ஜெயத்ரதன் தன்னுடைய அந்த வரத்தை சிவபிரானிடத்திலிருந்து பெற்ற அந்த வரத்தை பயன்படுத்தி he stops all 4 பாண்டவர்ஸ். அப்புறம் அந்த வியூகத்தை தாண்டி அந்த பாண்டவர்களால் அன்னைக்கு 4 பேராலும், அர்ஜுனனை தவிர மற்றும் 4 பேராலும் போக முடியாததால he gets caught. அப்போ அபிமன்யு அந்த சக்கர வியூகத்திற்குள் என்ன பண்றான், சக்கர வியூகத்திற்குள் தனியாக அவன் மாட்டிக்கொண்டு விடுகின்றான். மாட்டினாலும் அவன் விடுறதில்லை. அப்ப அவனுக்கு அவனுடைய கையில் அம்பு வில்லெல்லாம் எல்லாம் இருக்கிறது. he has all the weapons. So with all that weapon, first he kills Salya's son, ருக்மரதன். சலியனுடைய புத்திரன் ருக்மரதனை கொன்றான். கொன்ற உடனே he was also a great warrior. When Rukmarata was killed, then all the Kauravas became very alert. Then Duryodhana had a son. துரியோதனனுக்கு ஒரு முக்கியமான ஒரு புத்திரன். There are 100 brothers. அதுல ரொம்ப முக்கியமானவன், துரியோதனனுக்கு ரொம்ப பிரியமானவன். இது துரியோதனுடைய புத்திரன், துரியோதனுடைய சகோதரன் இல்லை, துரியோதனுடைய புத்திரன். அவனுக்கு பேரு லக்ஷ்மணன் பெயர். அந்த லக்ஷ்மணன் அபிமன்யுவோடு யுத்தம் செய்ய போகின்றான். இந்த லக்ஷ்மணனுக்கும் அபிமன்யுவுக்கும் கடுமையான யுத்தம் நடக்கின்றது. அந்த யுத்தத்தில் துரியோதனுடைய புத்திரன் லக்ஷ்மணனை அபிமன்யு கொன்று விடுகின்றான். அதை அவனால தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. உடனே அவர் துரோணாச்சாரியார்கிட்ட போய், என்னுடைய புத்திரனை கொண்டுட்டான், சலியனுடைய புத்திரனை கொன்று விட்டான். See, he has caused, enormous damage for our entire army. You should do something, otherwise today the war will get over. இன்றைக்கு இவன் ஒருவனாக இந்த யுத்தத்தை முடித்து விடுவான். உடனே துரோணாச்சாரியர் என்ன பண்றாரு, there are 6 people, they do this sinful act actually. இந்த 6 பேரும் சேர்ந்து அவனை சுற்றி வளைத்துக் கொள்வார்கள். ததத்ரோண கிருபகர்ணக துரோண புத்ரோ ப்ருஹத்பலக கிருதவர்மாச்சஹார்திக்யஹ ஷட்ரதா பாரியவாரயன் ஷட்வர பரியவாரயன். These 6 people, they surround அபிமன்யு. அபிமன்யுவை சுற்றி நின்று கொண்டு வருவார்கள். யாரு? துரோணாச்சாரியார், கிருபாச்சாரியார், கர்ணன், அப்புறம் துரோணனுடைய புத்திரன் அஸ்வத்தாமன். There is a king called Brihath, ஒரு ராஜா. Interestingly, he is from Kosala தேசம். கோசல தேசம் கௌசல்யா அவர்களுடைய, they are actually ராமருடையது. பட் திஸ் fellow joins hands with Kauravas. So அந்த பிருகத் பலன் ஒரு ராஜா. தென் கிருதவர்மா பகவான் கொடுத்த அந்த நாராயண படையே துரியோதனனுக்கு கொடுக்கிறாரு. ஸோ இஸ் போஜராஜன். ஆக்சுவலி he was a போஜராஜ். கிருதவர்மா இந்த யுத்தத்துல சாக மாட்டான். only 11 people they don't die in this war. கிருதவர்மா is one. எப்படி பாண்டவர்களுக்கு சாத்தியகியோ அதே மாதிரி கௌரவர்களுக்கு கிருதவர்மா. See, at least try to remember all these names. Much later this கிருதவர்மா in the end, in பாகவதத்துல கூட இந்த கதை வரும். The Kritavarma gets killed by Satyaki, but he doesn't die. Both of them, Satyaki and Kritavarma, they do not die in this Mahabharata war. அதனால இந்த கிருதவர்மா இந்த 6 பேரும் சேர்ந்து அவர்களை சூழ்ந்து கொள்கின்றார். யார? அபிமன்யுவை சூழ்ந்து நின்ற உடனே அபிமன்யு யுத்தம் செய்கின்றார். அப்ப கடுமையான யுத்தம் செய்து 6 பேரோடும் யுத்தம் செய்து first he kills that கோசல ராஜா.
அந்த பிரகத்பாலனை அபிமன்யு கொன்று விடுகின்றான். இந்த 5 பேரும் சேர்ந்து அபிமன்யு எழுத்தையும் துரோணரோட கூட யுத்தம் பண்ண முடியல அபிமன்யோடு. தென் ஜஸ்ட் இமேஜின். அப்ப துரோணாச்சாரியர் சொல்றார், இட் இஸ் நோ வண்டர் பிகாஸ் ஐ ஹவ் டாட் ஆல் தி ஸ்கில்ஸ் டு அர்ஜுனா and meticulously he passed on all his skills to his son. எல்லாவற்றையும் சொல்லி கொடுத்திருக்கிறார். அண்ட் நாட் ஓன்லி தட், இந்த உலகத்திலே யாராலும் உடைக்க முடியாத கவச்சத்தை அணிவது எப்படிங்கிற that secret was told by me only to Arjuna. See, this I have taught to Arjuna because Arjuna deserves to learn that he is such a single pointed warrior. So out of happiness I taught everything to Arjuna. அவன் அதே மாதிரி கவச்சத்தை எவ்வாறு கூட்ட வேண்டும்ங்கிறது தன்னுடைய புத்திரனுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறான். ஆனால் இவனுடைய கவச்சம் பிளக்க முடியாததாக இருக்கின்றது. Therefore it is impossible. உடனே கர்ணன் சொல்றான். இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கின்றது. அதனால்தான் யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நாள் எல்லாரையும் கொண்டுடுவேன், அரை நாள்ல எல்லாரையும் கொண்டுடுவேன், இவங்களை கொண்டுடுவேன், அவங்கள கொண்டுடுவேன். But then the practical situation is totally different. When we think about the situation, சூழ்நிலையை குறித்து நம்முடைய கனவுகள், நம்முடைய கற்பனைகள் எல்லாம் வேறு. But when you are face to face with the situation, normally situations, doesn't happen as we think or as we expect. கர்ணன் ரொம்ப சுலபமாக அர்ஜுனனை அழித்துவிடலாம் இருக்கும். அர்ஜுனனுடைய புத்திரன் அபிமன்யுவோட என்ன பண்ண முடியல, கர்ணனால வரம் செய்ய முடியல. தென் he is asking. அப்ப துரோணாச்சாரியாரும் ஃபர்ஸ்ட் பாருங்க, துரோணர் தான் சொல்றார், கர்ணன் சொல்ற என்னுடைய பானங்கள் ஒவ்வொன்றும் என்னுடைய மார்பை பிழைக்கின்றது. அந்த நேரத்துல there is one astra called Karani. See, there are so many astras. Even for me it is difficult to remember all the. First இவங்க பேரு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. Then to remember every astra is very difficult. And he takes one astra called Karani. அந்த கர்ணிங்கிற அஸ்திரத்தை எடுத்து என்ன பண்றாரு அப்படின்னா, let's say towards the ears of the Karni. அது almost damages his ear. அப்போ கர்ணனால யுத்தம் பண்ணவே முடியல. அப்ப துரோணர் சொல்றாரு, இவனை எதிர்த்து நாம யாராலும் யுத்தம் பண்ணவே முடியாது, இவனுடைய கவசத்தை பிளக்க முடியாது. ஸோ அப்ப தர்மமாக யுத்தம் செய்து இவனை கொல்ல முடியாதுங்கிற தீர்மானத்திற்கு அவர்களே வந்து விடுகின்றார்கள். They should fight or they should surrender. உடனே this suggestion was given by Dronacharya. அதனால்தான் துரோணாச்சாரியா met a very nasty death. வேதவியாசஜி அந்த துரோணாச்சாரியார் மீது இருக்கக்கூடிய அந்த ஆச்சாரியாருங்கிற அந்த மரியாதையினால அவ்வளவு ரொம்ப கடுமையா எழுதினேன். But then I heard this from Sadguru Shivananda Murthy himself. Krishna did not spare Dronacharya. Dronacharya, died such a nasty death because he only instigates. சொல்றாரு, நீ நேர என்ன பண்ண, அபிமன்யுக்கு நேர உட்கார்ந்து யுத்தம் செய்தார், அபிமன்யுவோடு யுத்தம் செய்ய முடியாது, பின்னாடி போ. ஏன்னா அவன் யாரு பார்க்காத, அபிமன்யுனுடைய பின்புறமாக இருந்து அவன் கையில் இருக்கக்கூடிய அம்பையும் வில்லையும் நீ வீழ்த்தி விட வேண்டும். அவன் கையில் இருக்க அந்த அம்பும் வில்லும் இருக்கிறது அர்ஜுனுடைய காண்டீவம் மாதிரி இருக்கிறது. அதனால நேராக நம்ம யுத்தம் செய்ய முடியாது. அதனால விமுகி கிருத்திய பశ్చాத் பிரகரணம் குரு ஸ்லோகமே இருக்கிறது. அகர் ஏனும் விமுகி கிருத்திய, விமுகின்னு அர்த்தம் ஜஸ்ட் கோ பிஹைண்ட் ஹிம். பశ్చాத் பிரகரணம் குரு அப்படின்னா அவன் கையில இருக்கக்கூடிய அந்த அஸ்திரங்களை எல்லாம் நீ அழித்து விடு. அழித்து விடுனா வரிசையா என்ன பண்ணா, இவனுடைய ரதம், குதிரைகள் எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக நாம் அழித்து விடுவோம். உடனே Karna goes behind him. See, all this much later, அந்த கர்ணனுடைய ரதம் பூமியில் புதைந்து இருக்கும் பொழுது he will ask for time. அப்ப கிருஷ்ணர் சொல்வார், இதுதான் சரியான சமயம், அர்ஜுனா அம்புகளை எல்லாம் நீ விட்டு இவனை கொல்லு, you should not wait. அப்ப சொல்லி இது தர்மமானு கேட்பான் கர்ணன். ஏன்னா நேரம் தானே கேட்கிறேன், என்னுடைய தேர்தலுடைய சக்கரங்கள் எல்லாம் பூமியில் புதைந்து இருக்கிறதுங்கும் போது கிருஷ்ணர் சொல்வார் அப்படின்னு. நீ தர்மத்தை பற்றி பேசணுமா, உனக்கு நான் ஒரு தர்மத்தை பற்றி ஒரு பெரிய லெக்சர் கொடுக்குறேன். I will tell you all the incidences right from your life. So where you are just completely trespassed all the எவ்வளவு தர்மங்களை எல்லாம் நீ தாண்டி போயிருக்கிற, எவ்வளவு அதர்மங்களை எல்லாம் செய்திருக்கிறேன்னு கிருஷ்ணர் ஒரு பட்டியல் போட்டு காண்பிப்பார். முதல்ல அதர்மம், அந்த நான் சொன்ன திரௌபதியினுடைய வஸ்திரத்தை அபகரணம் செய்யணும்னு சொன்னது கூட கர்ணன் தான். But unfortunately, Karna has become hero in Tamil Nadu.
But then when I take this talk against Karna, generally people think எதற்குனோ கர்ணனோட பூர்வ ஜென்ம பகையில நிறைய பேர் நினைச்சுட்டே இருப்பார்கள். எனக்குன்னு கர்ணனோட பூர்வ ஜென்ம பகையெல்லாம் ஒண்ணும் கிடையாது. This is character of Karna we should study. Another when I speak Mahabharata, I tell them, see, don't get carried away by names. Don't get attached to any particular name. Be it Krishna. You objectively study entire Mahabharata. எனக்கு அர்ஜுனனை பிடிக்கும்னு நம்ம மகாபாரதம் படிக்க கூடாது. எனக்கு கிருஷ்ணரை பிடிக்கும்னு say if you get attached to particular character, வாழ்க்கையில அப்படிதான். We get attached to everybody. Therefore we like somebody. Then we dislike somebody. நமக்கு எப்பொழுதுமே எந்த சுச்சுவேஷனாக இருக்கட்டும், எந்த சூழ்நிலைகளாக இருக்கட்டும், we doesn't look at it objectively. We completely get involved in it. We become completely emotional about it. You know, in leadership, qualities ரொம்ப முக்கியமானது. A leader has to be more objective in his thinking. Even in this country, if you study the history of this country, so many leaders, because of their emotions, you know, they have spoiled it. Emotions doesn't give you the right direction. உணர்ச்சிகளை இல்லாமல் இருங்கன்னு சொல்லல. See, emotions are required. When it is required, then we have to show emotions. See, when we have to make decisions, இப்போ தேச விஷயத்துல, even when the partition took place, no, I don't want to talk about the politics and that, but then people have not studied Mahabharata. See, Krishna looks at everything objectively. He doesn't spare even தர்மபுத்திரரை கூட அவர் விட்டு வைக்கல. மக்களுக்கு நம்ம சரியாக படித்திருந்தோம்னா நம்ம நிறைய தவறான முடிவுகளை பொலிட்டிக்கலி we would not have taken it. See, actually it is a real, நமக்கு மகாபாரதம் தான் பாலிடிக்ஸ்க்கு மட்டும் இல்லை. நீங்க மகாபாரதம் படிச்ச வாழ்க்கையில நிறைய சூழ்நிலைகளை நம்ம எப்படி சரியாக பார்க்கணும், தவறாக பார்த்தோம்னா என்ன நேருங்கிறது we should learn from it, no? And such a great epic was given by Veda Vyasaji. None of our politicians have studied it. And இன்னைக்கு நம்ம எங்கேயுமே இதை பற்றி எல்லாம் பேசவே கூடாதுன்னு the government will after some time they'll pass order also. இந்த 33 ராஜ தர்மங்கள் இருக்கிறது. A person who is ruling this country, he is supposed to follow. There are 33 Raja Dharmas are there. You ask any of these people, அதுல ஏதாவது ஒரு பாயிண்ட் ஆகுது சொல்லுங்க. These people, they don't study all these things. They are just elected by the people, and whatever the decisions they take all those decisions, prompted by only their, emotions. So emotional leadership, it will spoil everything. Another, I have nothing against Karna. So I am not attached to. When I studied, I have decided we should not get attached. Even கிருஷ்ணர் மீது கூட நமக்கு மரணம் கிடைக்கும்போது நமக்கு என்ன இருக்கக்கூடாது, you should not get carried. அப்பதான் கிருஷ்ணர் என்ன பண்றாரு, அவர் செய்யறது சரியா தவறான நம்மளால என்ன பண்ண முடியும், நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இல்லைன்னா அது சரியான லேபிள் போட்டுடும், இது தப்பு. இந்த 2 லேபிள் தான் நமக்கு தெரியும். ஏதல் விசை சரின்னு சொல்லும், இல்லைன்னா அது தப்புன்னு சொல்லும். சரின்னு சொல்லும்போது ஏன் சரின்னு சொல்றோம்னு நமக்கு தெரியாது. ஒரு விஷயத்தை நம்ம தவறாக பார்க்கும்போது அது ஏன் தவறாக பார்க்கின்றோம். Then all our judgments, sometimes it is misled when we get emotionally involved in it. Emotions do require. Emotion is it adds, fragrance. It adds to beauty when it is, shown in a particular situation. Otherwise, these emotions, they become very ugly. So, அந்த கேரக்டருக்காக முழு பிரச்சனை பண்ணணும். எங்க கர்ணனுடைய கதைகள் இது ஒரு பெரிய ஹீரோ மனசுல வச்சு பண்ணிட்டோம்னா என்ன ஆயிடும், then completely we are misleading people. Recently addressed 150 youngsters. I was telling them, who is your role model? Out of 120, almost 100 people said Karna is our role model. Many of them say that Arjuna is their role model. They really do not know about Arjuna. No, sometimes when we don't read Mahabharata as it is, then we are misled also. Allah, you just read. Allah, எனக்கு ஒன்றும் கர்ணன் மேல துவேஷம் கிடையாது. So Karna only goes there. He goes behind Abhimanyu. அபிமன்யுக்கு பின்னாடி போய் என்ன பண்றாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் he cuts. அபிமன்யு அந்த பக்கம் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது, தனி ஒருத்தனா பண்றவங்களுக்கு யாரும் அவனுக்கு உதவி பண்றதுக்கு யாருமே இல்லை. Other people are doing it is okay.
நீ பின்னாடி அதுக்கு பின்னாடி போய் சண்டை போடக்கூடாதுன்னு நீங்க கேட்டா எங்க வேணா இந்த பக்கம் இருந்து வேணாலும் சண்டை போடலாம். பட் திஸ் fellow is fighting all. There is no one to help him. Just imagine, nobody is there. He was just left alone. Imagine all these 6 people were surrounding him. You should just imagine the situation. Already he killed, in spite of that he fought and he killed, that fellow was killed by him. Then by the time they go and just அவனுடைய வில்லையும் அம்பையும் பின்னாடி இருந்து கர்ணன் அதை முதல்ல என்ன பண்றாரு, அடித்து வீழ்த்தி விட்டார். அது முடிஞ்சோட கிருதவர்மா இதுதான் சந்தர்ப்பம்னு அவன் இங்க திரும்ப கிருதவர்மா அபிமன்யுடைய எல்லா குதிரைகளையும் just he kills all the horses were killed by him. Then Kripacharya, see all these people, do you think they are ordinary people? Kripacharya என்ன பண்றாரு, அவனுக்கு 2 சாரதிகள் தான், the 2 சாரதிஸ் are there. You know, he goes only with them. அந்த 2 சாரதிகளையும் கிருதவர்மா கொண்டுடுறாரு. So he was completely, he lost his chariot. You know, சாரதிகள் போயிடுது, வில் போயாச்சு, அம்பு போயாச்சு. No, almost நிரம்பித பாணி. But then sometimes when these people, they will use anything as a weapon. சொல்லுவாங்கல்ல, வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்னு சொல்லுவார்கள். But you know, with such a, you know, அபிமன்யுக்குலாம் நமக்கு ரோல் மாடல் நமக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கறது இல்லை. He is such a role model. ஏன்னா கடைசியில் என்ன பண்றாரு, அந்த வில் தேர் அம்பு எல்லாம் போன உடனே அவன் கையில இருக்கக்கூடியது கத்தியும் கேடையும் தான். He takes that knife, then there is ஒரு கேடை, கத்தியும் கேடயத்தை வச்சு சண்டை போட போனா அவன் கையில இருக்கக்கூடிய அந்த கத்தியை கூட துரோணாச்சாரிய க்ஷுப்ரம்னு ஒரு அஸ்திரம் உண்டு. He uses the க்ஷுப்ரங்கிற அஸ்திரத்தை பயன்படுத்தி அபிமன்யு கையில இருக்கக்கூடிய கத்தியை அவர் அழிச்சிடுறார். அதே நேரத்துல கர்ணன் என்ன பண்றான், இன்னொரு அஸ்திரத்தின் மூலமாக அவனுடைய கேடயத்தை அதையும் விட்டுடுறார். No, he has lost everything. எல்லாம் போச்சு, கையில இருக்கக்கூடிய கத்தி போச்சு, கேடயங்கள் போச்சு. அவனிடத்துல எந்த ஒரு ஆயுதமும் அபிமன்யு இடத்தில் இல்லை. பட் சொன்னார்கள் இல்லையா, வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்னு சொன்னார்கள் இல்லையா. Then he goes and அந்த உடஞ்சு கிடக்க அந்த ரதம் இருக்கிறத, அந்த ரதத்தினுடைய அந்த பெரிய சக்கரத்தை எடுத்துட்டு என்ன பண்றாரு, ஜம்மர நின்னான். துரோணாச்சாரியர் சொல்றாரு, சுதர்சனத்திற்கும், கிருஷ்ணர் கையில இருக்கக்கூடிய சுதர்சனத்திற்கும் அபிமன்யு கையில இருக்கக்கூடிய இந்த தேர் சக்கரத்திற்கும் ஒரு வித்தியாசமும் கிடையாது அப்படின்னு எல்லாரும் கவனமாக destroyed by this one wheel that he is holding on his hand. இந்த ஒரு சக்கரத்தினால் ஒட்டுமொத்த கௌரவ படைகளும் அழிந்து விடும். எல்லாரும் சேர்ந்து டுகெதர், these now 5 people, all of them எல்லா பக்கமும் பானங்களை அடித்து அவன் கையில் இருக்கக்கூடிய அந்த சக்கரத்தை என்ன செய்கின்றார்கள், உடைத்து விடுகின்றார்கள். Then finally he takes the mace or club, I don't know what, கதாயுதம். கதாயுதத்தை பண்றான், அவனால முடியல பாவம், ஆல்மோஸ்ட் தளர்ந்து போயிட்டு. One man, they should have let him go magnanimously. அவ்வளவு இருந்தா என்ன பண்ணணும், நிர்வாணியாக யுத்த தர்மங்கள்ல ஒண்ணு, if somebody surrenders you should not kill him. இதுல தர்மங்கள் இருக்கு. அவரிடத்துல எந்த ஆயுதங்களும் இல்லைன்னா அவனை கொல்லக்கூடாதுன்னு எல்லாம் இருக்கிறது. Then see all these great people also, even Dronacharya, another never get carried away by names னு சொல்லும். ஏன்னா அந்த யுத்த மனம்னு ஒண்ணு இருக்கின்றது. When they get involved, see when you are overpowered by some kind of desire, you will lose your dignity. Another sometimes when the great people also lose their dignity because they get lost in it. அந்த யுத்தங்கிற அந்த மனசுல உள்ள போகும்போது என்ன ஆயிடும், அவர்கள் ஜெயிக்கணுங்கிற ஒரு வெடிதான் வரும். அதனால இந்த ஸ்போர்ட்ஸ்ல எல்லாம் கூட பெருசா நான் இந்த குத்துச்சண்டை எல்லாம் கூட பார்த்திருக்கிறேன். when they really fight, அவங்களுக்கு அந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் எல்லாம் போயிடும். எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு வெறி வந்துடுமா இல்லையா. even that kind, அந்த ஒரு வெறியினால துரோணர் கூட பிடிக்கப்படுகின்றார். he was overpowered by that kind of a violent attitude. Think about the minds of terrorists. All these people are very well read. They supposed to guide. Even these people, they just get lost in this kind of a thought. அவனுடைய சக்கரங்கள் அவன் முடியாம என்ன பண்றான், ஒரு கதையை எடுத்துட்டு ஃபைனலி தள்ளாடிட்டு போவான். அப்பவும் அவன் he was not asking for help. He did not cry. He fought so bravely. அவ்வளவு சண்டை பண்ணிட்டு எடுத்துட்டு போகும்பொழுது அப்ப அந்த துச்சாசனுடைய மகன், the son of Duchasana, he also takes the courage.
கதையை எடுத்து என்ன பண்ற ஓங்கி அபிமன்யுனுடைய தலையில என்ன பண்றாரு அடிக்கிறாங்க. ஸோ அவனுக்கு அப்படியே தலை சுத்தி இவர் ஆல்ரெடி லாஸ்ட் ஆல் ஹிஸ் பாவம் அவ்வளவு இவங்களோட இத்தனை பேரோட சண்டை போட்டு இவர் 16 இயர்ஸ் ஓல்டு எ சைல்டு அவன் அப்படியே மயங்கி என்ன பண்றாரு பூமியில விழுந்து அபிமன்யு டைஸ். அந்த இடத்துல நம்ம அபிமன்யு இந்த 5 பேராலும் கொல்லப்படுகின்றார்கள். உடனே அங்க இவங்களுக்கு எல்லாம் இதை சஞ்சயன் திருதராஷ்டிரனுக்கு சொல்லிட்டு இருக்கிறார். இதை திருதராஷ்டிரனுக்கு கூட என்ன கேட்டோம்னா திருதராஷ்டிரன் ஒரு வருத்தம். பட் போது எல்லாரும் சாகிறதுங்கிறது சகஜம்தான். ஈவன் துரியோதன சன் வாஸ் கில்ட். ஸோ நம்ம பார்த்து துரியோதனன் பையன் கொல்லப்படும் சந்தோஷமா கேட்டோம். துரியோதனுடைய மகன் லட்சுமணன் அபிமன்யு கொன்னான். தென் அபிமன்யு வாஸ் கில்ட் நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியல. பிகாஸ் we get attached. No, the question is not Abhimanyu or Lakshmana. See, Lakshmana was not killed that way. See, when we அந்த அபிமன்யுடைய வரம் கேட்டோம் ஏன் மனசுல கொஞ்சம் ஒரு சின்ன நெருடல் ஏற்படுறதுன்னா இவ்வளவு பெரியவர்கள் இருந்தும் கூட தர்மத்தை கடைபிடிக்க வேண்டிய அதுவும் துரோணர் கரன்னா how Lord will spare them? They were not spared. Lord severely punishes them. And Ashwatthama. So all the people, he was very well versed in all the scriptures. Dronacharya, Ashwatthama, Krupacharya, யாருக்கு பாருங்க 5 பேரும் பாருங்க இவர்கள் எல்லாரும் all these people. அப்ப ஆகாயத்திலிருந்து ஆகாசவாணியே கேட்கிறது. So they hear it, but probably may not be heard everything. But எல்லா சகல பிராணிகளும் இது மகாபாரத இட் இஸ் ரிட்டன் பூமியில இருக்கக்கூடிய சகல பிராணிகளும் சொல்லி எடுத்துலாம். எந்த சகாயமும் இல்லாத இந்த அபிமன்யுவை துரோணர் கர்ணர் முதலியவர்கள் எல்லாம் மகர்கள். They are all மகாரதிஸ். And Abhimanyu is also a மகாரதி. One மகாரதி. They all surrounded him. அபிமன்யுவை கொன்ற விஷயத்தில் இவர்கள் எல்லோரும் தர்மம் தவறிவிட்டார்கள் அப்படின்னு என்ன ஆகுது? That the voice is heard. No, this much otherwise done. No, they expect Krishna to fight in the dharmic way. When even our own country is waging war with another country, see, dharma has its own standard. If other person is not following dharma, you cannot follow it. You have to, for terrorists, every Santa Padrangal, you have to retaliate the same way in which they are fighting with you. So, Abdin Solnodan, Andre, on 13th day, single-handedly, what Bhishma has not, even Bhishma Sayyadai couldn't. Abdin Solnodan, 10,000 வீரர்கள், almost 10,000 soldiers. Along with that, the greatest Maharati is that Kosala Raja, Magadbala. இவர்களை எல்லாம் அழித்து தன்னுடைய உயிரை இழந்து புண்ணியமான லோகங்களுக்கு அசன்ஸ்டு ஸ்வர்க நேரடியாக என்ன பண்றாரு? ஸ்வர்க்கத்தை போய் அடைந்தார். 13வது நாள் யுத்தம் முடிகின்றது. The moment this news was heard by Yudhishthira, இன்னும் அர்ஜுனனுக்கு இது தெரியாது. அபிமன்யு இறந்துட்டாருங்கிற இந்த செய்தியை கேட்ட உடனே வியாசர் அப்படியே தர்மபுத்திரர் மூர்ச்சை அடைந்து அப்படியே விழுத்துடுறார். அப்புறம் எழுந்து சொல்றார், அர்ஜுனனுக்கு நான் என்ன பதில் சொல்ல போறேன்னு கிழிச்சு எடுத்துருவாரு. 4 பேர் தடியங்கள் மாதிரி முன்னாடி இதே கேட்பாரு. 4 பேர் தடியங்கள் மாதிரி இவ்வளவு அஸ்திரங்கள் சஸ்திரங்கள் எல்லாம் வைத்து கூட என்னுடைய புத்திரனை உங்களால காப்பாற்ற முடியலன்னு நீங்கள் எல்லாம் எதற்கு யுத்தம் கேட்பான். அர்ஜுனன் பின்னாடி கேட்பான். Then he was just struck with grief. So unbelievable. அப்படியே இதை போயிடுறாரு. அப்ப அவருக்கு ஆறுதல் சொல்றதுக்கு அந்த நேரத்தில் வியாச கம்ஸ் தேர். வியாசபுத்திரர் தர்மரை என்ன பண்றார்? தர்மரை தேற்றுகின்றார். தர்மருக்கு ஆறுதல் சொல்கின்றார். மரணத்தை குறித்த எவ்வளவோ விஷயங்களை எல்லாம் தர்மபுத்திரருக்கு எடுத்து சொல்கின்றார். What it is, more of it. Then what happened when Arjuna heard this? What happened? What was Arjuna really felt it? All that we will see. Om Purnamada Purnamidam Purnat Purnamudachyate Purnasya Purnamadaya Purnameva Avasishyate